திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என மாணவர்கள் கல்லூரி முதல்வரின் அறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். வணக்கம் சசிகுமார், மாணவர்களின் கோரிக்கை என்ன விவரம்? வணக்கம் ஜெயஸ்ரீ. திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவண்ணாமலை, செங்கம், தண்டராம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஒட்டிய கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் பல்வேறு பட்ட படிப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். அப்படி வரக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள், அதாவது பாத்ரூம் வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இங்கு முறையாக இல்லை என முதல்வரிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மாணவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் பார்த்தோமே என்றால் இன்று இந்திய மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று முதல்வரை சந்தித்து முறையிட்ட போதும் அவர் மிரட்டும் தோணியில் தங்களை பேசுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக இந்த கல்லூரியில் நாங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றோம். மேலும் பார்த்தோம் என்றால் நாம் கல்லூரிக்குள் சென்று சுற்றி பார்க்கும் போது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆரோ வாட்டர் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் வரவில்லை. மேலும் பார்த்தோம் என்றால் புது பில்டிங்கில் பார்த்தோம் என்றால் இந்த எலக்ட்ரிக்கல் வசதிகளும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த மாணவர்கள் தெரிவிக்கையில் கல்லூரிக்குள் ஆடு, மாடு, நாய் உள்ளிட்ட விலங்கினங்களும் உள்ளே வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். பல முறை நாங்கள் முதல்வரிடம் மனு அளித்திருக்கிறோம், இன்னும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முறையாக எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகத்திடமும் இது தொடர்பாக மனு அளித்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்தும் தங்களுக்கு முதல்வருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அதையும் முதல்வர் கண்டுகொள்ளவில்லை, உதாசீனப்படுத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மாணவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். உடனடியாக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதுவும் இந்த ஆண்டு கூடுதலாக மாணவர்கள் இந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கின்றனர். அந்த மாணவர்களுக்கும் கூடுதலாக தங்களுடைய அந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்திலும் முதல்வரின் அறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.